டக்குன்னு ஒரு நாள் கையை தூக்குனா தூக்க முடியாம வலியும் வீக்னஸும் ஃபீல் பண்றீங்களா? அதே கையை கோத்துட்டு தூக்கு பண்ணா ஈஸியா தூக்க முடியுதா? அதே மாதிரி நீங்க படுத்துட்டு கொஞ்சம் தம் கட்டி கையை தூக்குனா அந்த கையை தூக்க முடியுதா? இதுதாங்க ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்ன்றது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுங்க. 360 டிகிரில ஃப்ரீயா மூவ் ஆகுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிள் ஜாயிண்ட்டுங்க. அதுக்கு தான் இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ன்றது சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர், சப்ஸ்கேப்புலாரிஸ் இந்த மசில் தான் அதோட ஸ்டெபிலிட்டியே ப்ரொவைட் பண்ணுதுங்க. நம்ம வேகமா டோரை திறக்கிறப்போ, டக்குன்னு கையை மேல தூக்குறப்போ, நீட்டுறப்போ நம்ம ரொட்டேட்டர் கஃப் மசில்ல நிறைய வியர் அண்ட் டியர் ஆகுதுங்க. அததான் ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரெயின் ஆர் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1, படுத்துட்டு கையை நல்லா மேல தூக்கி விடுங்க. எல்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரில ஹோல்டு பண்ணிட்டு சீலிங்கை தொடுற மாதிரி கையை மட்டும் ப்ரொட்ரூட் பண்ணி விடணும். சீலிங் தொடுற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே மேல தூக்கிட்டு சர்க்கிள் போடணும். கிளாக் வைஸ்ல, ஆன்டி கிளாக் வைஸ்ல, இன் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். இப்போதான் இந்த மசில் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுங்க. இது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நின்றுட்டு உக்காந்துட்டு கையை தூக்க ட்ரை பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்லயும் பண்ணணும், சைடும் பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை யூஸ் பண்ணி சர்டன் எக்ஸசைஸ் பண்ணணும். வாங்க புஷ் பண்ணிட்டு உங்களால எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ ஃபார்வர்ட் அண்ட் அப் தூக்கி பொறுமையா விடுங்க. இங்க இருக்கிற ப்ரெஷரை நீங்க விட்டுறக்கூடாது. கையை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு சைட் வேஸ்ல ஒரு 15 டிகிரி லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையா விட்டுருங்க. அப்பப்ப கையை தூக்கி பாருங்க, நார்மலா இருக்கா இல்லையான்னு பாருங்க. வீக்கா இருந்தா இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. பெயின் ஃப்ரீயா ஹெல்தியா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.